ப்ளவுஸில் ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பேக் பார்ட்டு ஏற்கனவே நான் மார்க் பண்ணிட்டேன். அதை ஃப்ரண்ட்டுக்காக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வச்சு நம்ம பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அர்க்காட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கெல்லாம் மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த நான் துணியை எடுத்துட்டேன். இது நம்மளோட ஃப்ரண்ட்டு பார்க்கும். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஆம்கல் கர்வ் கிட்ட. ஏன் போடுறேன்னா அங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம குடஞ்சி எடுப்போம். அப்போ தான் கை தூக்கும் போது சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறது இது. கீழே அந்த ப்ளவுஸ் வரைக்கும் இருந்த ஃப்ரண்ட்டு பைஸோட அளவு வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக போயிடும். கீழே 12.5 வரைக்கும் வரும். என்னோடய அளவு ப்ளவுஸோட அளவு இது 12.5 வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து வருது. நிப்பிள் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 9, 1/2 இன்ச்சு கீழே தையலுக்கும் சேர்த்து நான் 12.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3.5 வருது எனக்கு. அதாவது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அந்த 3 அளவை நான் 9 கிட்டேயும் 12.5 கிட்டேயுமா மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு இதில் பிடிக்கணும். இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 மார்க் பண்ணி அதை ஸ்கேலில் கோடு போட்டுக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு. இப்போ எனக்கு இந்த பக்கம் எவ்வளோ வந்துச்சோ அதே மாதிரி 2 சைடும் சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 3.5 வருது. அதை நான் எல்லா பக்கமும் 3.5 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு நாம் மேலே எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த இடத்துல நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அதை நம்ம கீழே எப்படி நான் எடுத்து விட்டுருனோ அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நெக்கு வரையும் போது. கீழே 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் பார்த்திங்களா ஷோல்டருக்கு, அந்த இடத்துலேருந்து தான் நம்மளோட அளவு ப்ளவுஸை வைக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பென்சில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கை கொஞ்சமாக நான் இங்கே இடத்துல இழுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த வளைவு கரெக்டாக கிடைக்கும். கையை நான் எந்த இடத்துலலாம் ஹோல்டு பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நெக் பீஸ் ஆண்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிராஸ் வருது, அங்கே நான் மார்க் பண்ணிக்கினேன். இது ஏன் பண்ணுறோன்னா ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம உள்ளே தள்ளி வெட்டும் போது நமக்கு ஷோல்டர் ஃபால் வராது. இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டோட 1.25 இன்ச்சு வருது. இந்த இடத்துல 2 இன்ச்சு வருது. இது ரெண்டுத்தையும் நான் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் கிட்டேயும் ஃப்ரண்ட்டு கொக்கி பீஸ் கிட்டேயும். இப்போ நாம் பட்டி வைப்போம் பார்த்திங்களா, ஹூக் பட்டி சைடு தான் எப்போவுமே நாம் அளவுக்கு எடுக்கணும். அதை நம்ம நெக்கு எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துலேருந்து பட்டி நமக்கு எங்கே தொடங்குதோ அங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் சைடில் தெரியல. பட்டிக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நாம் ஃப்ரண்ட்டு கிட்ட டாட் பிடிப்போம். கீழே வந்து பட்டியை ஜாயின் பண்ணோம். இந்த ரெண்டுத்துக்கும் தேவையான 1/2 இன்ச்சுக்குன்னு கீழே 1 இன்ச்சு விட்டு நான் அதை மார்க் பண்ணிக்கின்னு வரேன். இப்போ இது எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா மேலே 1/2 இன்ச்சு கை ஜாயின் பண்ண விட்டுட்டு கீழே 6 இன்ச்சு வருது எனக்கு. அதையும் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நாம் இதே மாதிரி அளவு எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் மட்டும் நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா தையலுக்காக 1/2 இன்ச்சு விடுற மாதிரி வரும். அவ்வளோதான். ஃபுல்லுமே ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி தான் வரும். இது லைனிங் ப்ளவுஸு. இப்போ ஃபுல்லுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைன் எங்கெல்லாம் போதோ எங்கே மார்க் பண்ணிக்கிறோமோ அது மேலேயே கட் பண்ணி நாம் எடுத்துக்க வேண்டியதான்.
பொறுமையாக ஒரு பார்த்து அதே மாதிரி கட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 1க்கு 2 முறையாக பார்த்து ட்ரை பண்ணிக்கினே இருங்க. நீங்களும் சீக்கிரமாகவே இந்த மாதிரி ப்ளவுஸ் வெட்டி தைக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக ஈஸியாகிடும். எதுவுமே நாம் இஷ்டமாக செய்யும் போது தான் நமக்கு அது சீக்கிரமாக கிடைக்கும். கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணது பார்த்திங்களா, அந்த வளைவில் வெட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இது ஃப்ரண்ட் பீஸு, இதில் நமக்கு வளைவு கொடுத்து கட் பண்ணுவோம். அப்படியே லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரலைன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே எதையே மட்டும் விட்டுடாதீங்க. முயற்சி பண்ணிக்கினே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே எந்த இடத்துலலாம் நான் அர்க்காட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இந்த இடம்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.